ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியோட இந்த சதாப்தி அவதார மகோத்சவம் வருஷத்துல நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் சுவாமிக்கு ஆஃபர் பண்ணலாம்னு சங்கல்பம் எடுத்துட்டோம். அதுல ஒண்ணு இந்த நித்திய நகர் சங்கீர்த்தன், அதாவது 100 நாள் நகர் சங்கீர்த்தன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இது முதல்ல பர்த்டேக்கு முன்னாடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா அப்போ சென்னையில மழை பெய்யும், அந்த அக்டோபர் நவம்பர்ல வச்சுட்டா கஷ்டம் அப்படின்னு சுவாமியோட அவதார டேலேருந்து ஆராதனா டேலேருந்து ஆரம்பிக்கலாம் டிசைட் பண்ணி ஏப்ரல் 24ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் 1 வரைக்கும் சுவாமி கிரேஸ்ல சுவாமி நல்லபடியா நடத்தினார். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ता न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् समस्तलोका सुखिनो भवन्तु 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 ஆயிரம். இந்த 100 நாள் நகர் செய்யணும் சமிதியில் அனௌன்ஸ் பண்ணித பிறகு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஹாப்பி. ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த நகர் செய்யணும் ஆக்டிவிட்டி பிடிக்கும். இது எனக்கு ஒரு பெட் ஆக்டிவிட்டி மாதிரி. அதனால 100 நாள் நான் தொடர்ந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஓகே. 100வது பிறந்த நாளைக்காக 100 நாள் நகர சங்கீர்த்தனம் வைக்கணும் அப்படின்னு கன்வீனர் முடிவு பண்ணி நகர சங்கீர்த்தனம் சுவாமியோட சங்கல்பத்துல இந்த 100 நாள் நித்திய நகர சங்கீர்த்தனம் இன்னைக்கு நல்லபடியா சிறப்பா நடந்து முடிச்சுது. இது சுவாமியோட கிருபை தான். இன்னைக்கு ஒரு 100 பேரான வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதிஜை எடுத்துட்டோம். 100 பேருக்கு மேலேயே வந்துட்டான்னு நினைக்கிறேன். நகர சங்கீர்த்தனம் 100 நாள் அட்டன் பண்ணது அதுவே எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள். ஆக்சுவலி நகர சங்கீர்த்தனம் 1990லேயே முன்னால மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கன்வீனராக இருந்தார். அவர் ஆரம்பித்த ப்ரோக்ராம் இது. நடுவில் கொரோனானால கண்டினியூ பண்ண முடியாத போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த 100 நாள் பண்ணலாம் அப்படின்னு கன்வீனர் சொன்ன உடனே வெரி ஹாப்பி. தொடர்ந்து பண்ணி 1990ல் நகர சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சுது. நான் 95 அது மாதிரி டயத்தில் வந்தேன். எனக்கு அதுலேருந்து ரொம்ப பிடிக்கும் நகர சங்கீர்த்தனம். எனக்கு அப்படியே மூச்சு. சுவாமி சொல்வார், நகர் சங்கீர்த்தனம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டிக்கு மட்டும் இல்ல, ஃபார் த நேச்சர் அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது. அதை கண்டினியூஸா 100 நாள் பண்ணி நம்ம நங்கநல்லூரே நம்ம ரொம்ப புனிதமாக்கி இருக்கோம்.
ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. 100 நாள் வருவோமா வர முடியுமான்னு. சரி சுவாமி தான் சொல்றாருல, நீ ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நான் 100 அடி எடுத்து வைப்பேன்னு. அந்த ஒரு அடியே எடுக்கவே தானே நம்ம தயங்குறோம். துணிஞ்சு எடுத்தோம் நாங்க ஒரு அடி. ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது சாய்ராம். நல்ல வைப்ரேஷன். அந்த ஓங்கார சுப்ரவான் சொல்றச்சு அப்படியே சுவாமியோட தர்ஷன் நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சுவாமி வந்து குரு பூர்ணிமா இன்னைக்கு தியானம் பண்ற போது ஒரே ஒரு அது கண் இமைக்கிற நேரம்னு கூட சொல்ல முடியாது. அப்படியே உடம்பு அப்படியே ஃபுல்லா அடிச்சு போச்சு எனக்கு. எல்லோ கலர் ட்ரெஸ்ல சுவாமி ஒரு செகண்ட் ஒரு கண் இமைக்கிற நேரத்திலயும் கம்மி. அந்த புல்லரிக்கிற போதும் ஐயோ அது சுவாமி அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அது ஒரு பெரிய விராக்களா இருந்தது. நான் ஸ்ட்ரோக் வந்த சுவாமிகிட்ட 2 வேண்டிட்டேன். ஒண்ணு என்ன நகர சங்கீத ஐஷம் போறதுக்கு என்ன எழுப்பிடும் இல்ல, அப்புறம் மெடில் கேம்ப் அப்படியே என்ன சொல்றது தெரியாது. மெடில் கேம்ப் அது 2 நான் பண்ணணும் சுவாமி அழிச்சுது. இந்த நகர சங்கீதம் 100 நாள் சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, சுவாமி ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொன்னா there is only one reason you should do it. சுவாமி ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கிறதுக்கு we have so many reasons. நம்மளோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஹர்டல்ஸ் எல்லாம் தானா போயிடும். இல்ல அந்த ஹர்டல்ஸ் நீக்கிறதுக்கு சுவாமி வழிபடுவார். நம்மளோட எய்ம் வந்து we should do the activity. அதுதான் மெயினா இருக்கும். ஜென்ரலாவே எனக்கு நைட் தூக்கம் கிடையாது. காத்தால லேட்டா எழுந்திருப்பேன், எல்லாத்தையும் கோவப்படுவேன். ஆனா இந்த 100 நாளும் சுவாமி சங்கல்பத்துல எப்படி போனேன் எப்படி வந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் அப்படியே சுவாமி கன்னத்துல போட்டுன்னு எப்பயும் போவேன். அந்த மாதிரி பாக்கறச்சே மேல வந்து ராமச்சந்திரன் சாய்ராம் வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்து கன்னத்துல போட்டுட்டேன். சாய் இது என்னது, உனக்கு தானே நான் போட்டிருப்பேன், அவருக்கு எதுக்கு நான் போடுறேன், எனக்கு புரியலையேன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். உடனே அவரையே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சுவாமி ஒரு செகண்ட் நிமிஷம் அவர் நின்ன இடத்துல சுவாமி நின்னார். அது இப்ப சொன்னாலும் எனக்கு கை கால்லாம் நடுக்கிறது. ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ராத்திரியும் அலாரம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். சுவாமிகிட்ட சொல்லிடுவேன், சுவாமி என்னை எப்படியாவது எழுப்பி விட்டுருங்கன்னு. நான் அவர் 3 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். நகர சங்கீர்த்தனத்தினால 2 சர்வீஸ். ஒண்ணு நம்ம பாடுறோம், இன்னொன்னு நம்ம பாட்ட கிருஷ்ணாராமா கோவிந்தாங்கிறத வெளியில இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க. அந்த தெருவெல்லாம் சுவாமியோட வைப்ரேஷன் சுத்தமாகுது. இந்த 100 நாளைக்கு அப்புறம் எப்படி நிஜமாவே எப்படி இருக்க போறோம் தெரியல. எப்ப வியாழனும் ஞாயிறும் வரும் காத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு நாங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது வர்றது கஷ்டம். இதுக்கு ராமச்சந்திரன் சாய்ராம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவரும் அதை ஒரு சர்வீஸா எடுத்துக்கிட்டு காலையில வந்துடுவார் சாய்ராம். ஒவ்வொரு வீட்டுக்கும் டைம் சொல்லிட்டாரு. உங்க வீட்டுக்கு 4:15, உங்க வீட்டுக்கு 4:30, உங்க வீட்டுக்கு 4:40. நாங்க எல்லாம் ரெடியா இருப்போம். அவர் எங்களை அழிச்சுட்டு வருவார்.
ராமச்சந்திரன் சாய்ராமுக்கு ரொம்ப 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 ஆத்மார்த்தமான நன்றி. அவரும் எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பி வரணும் சாய்ராம். ஒரு நாள் கூட மூஞ்சி சுடிக்காம நாங்க ஏறி சாய்ராம் போதே சிரிச்சுனே அவரும் சாய்ராம் அப்படின்னு அவருக்கும் இவ்வளவு தெம்பையும் கொடுத்து ஒரு நாள் கூட அவர் வர முடியாம இல்லை. அவர் வர முடியலன்னா நாங்க வர முடியாது. எனக்கு நிறைய ஹர்டில்ஸ் வந்தது. ஒரு நாளைக்கு நகர் முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்தேன்னா வண்டி பஞ்சரா இருந்தது. உடனே வச்ச 3 ஹவர்ஸ்ல ஒரு ஆளு டயரை மாத்திட்டேன். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு பிக்கப் போற போது டயர் பஞ்சரா இருந்தது. ஐ டிட் பாதர் இட். அதோட ஓட்டிட்டு போய் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த டயரை மாத்தினேன். இந்த மாதிரி சுவாமி வந்து நல்லபடியா இந்த 100 நாள் கிறிஸ்து முடிச்சு கொடுத்தாரு. சுவாமிக்கு கோடான கோடி நமஸ்காரம். சுவாமி டெய்லி எல்லாரையும் என்னோட வரவா அத்தனை பேரும் எந்த உடம்பும் இல்லாம நாங்க டெய்லி வந்து இது பண்ணணும். அந்த ஆனந்தம் என்ன சொல்ல முடியலப்பா. இன்னைக்கு பர்த்டேயோட ஊர்வலத்தோட இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் செய்யலாம். இந்த சமிதி ஒரு யூனிட்டியா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் வந்திருக்கா. யூத் எல்லாம் ரொம்ப இது பண்றா. இது என்னால மேல ஒண்ணு பேச இன்னமும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி சுவாமி வேண்டிக்கிறோம். மெயினா ஒரு ஆக்டிவிட்டிக்கு யூ ஷுட் பி அ மெசேஞ்சர். நம்மளோட ஆக்டிவிட்டி நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பண்ணா சுவாமி கண்டிப்பா நல்லா பண்ணிக்கணும். இதே மாதிரி சுவாமியோட 100th பர்த்டேயும் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவர் நம்ம எல்லாருக்கும் ஆசி வழங்குவார். நிச்சயமா நம்ம நம்புவோம். சுவாமி நேற்று ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கல. பயம் எனக்கு வந்து எப்படியாவது காக்கால போயிடணும் அந்த பயத்திலே இருந்தேன். சுவாமி என் பயத்தையும் போக்கி எனக்கு ஆர்த்தியும் கொடுத்த கோடான கோடி நன்றிகள். நார்மலா ஒரு நகர் சங்கீதம் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சீனியர்ஸை பார்த்து யூத் வந்தாங்க, அவங்கள பார்த்து வாலண்டியர்ஸ் வந்தாங்க, அவங்கள பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சுவாமிக்கு ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் லவ்விங் ஆஃபரிங்கா நகர் நிலவு சமிதியிலேருந்து எல்லாரும் கொடுத்துருக்கோம். சாய்ராம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுவாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது கண்டிப்பா சுவாமி தான் நடத்தினாருன்னு சொல்றோம். ஏன்னா எவ்வளோ மெம்பர்ஸோட கோஆப்ரேஷன், எப்படி எல்லாரும் சேர்ந்து வந்து ஊர் கூடி தேர் இழுத்த மாதிரி. முதல்ல நகர் சங்கீதன்னு சொன்னாலே ஒரு கோர் இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 10-15 பேர். அவங்க ஆரம்பிச்சு அவங்கள பார்த்து அந்த ஆனந்தத்தை பார்த்து நம்மளும் அதில் கலந்துக்கணும்னு ஒவ்வொருத்தராக கலந்துட்டு நான் 1 நாள் வரேன் 2 நாள் வரேன் அப்படின்னு பண்ணி அதில் எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட் வேற பிளான் பண்ணி இது மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து சுவாமிக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மோர் தேன் 100 யூனிக் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட்டட். சில பேர் 4 பேர் 100 நாள் வந்திருக்காங்க, நிறைய பேர் 90 நாள் மேல வந்திருக்காங்க. பட் ஆனா அட்லீஸ்ட் 1 நாள் வந்ததுன்னு பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட பேர், ஒரு 125 பேர் இருப்பாங்க அட்லீஸ்ட் 1 நாளாவது வந்தது. ஸோ எல்லாரும் இதை வந்து நம்ம சுவாமிக்கு ஒரு ஆஃபரிங்கா பண்ணணும் அப்படின்னு வந்த சாதனா இது. சுவாமி வந்து இந்த சாதனா எடுத்துட்டு மேலும் மேலும் எங்களுக்கு வந்து நிறைய அவருக்கு சாதனா பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சுவாமியை ப்ரே பண்ணிக்கிறோம். சாய்ராம்.